தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஒரு தலை காதலில் மாணவியை மிரட்டிய இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா பகுதியில் ஒருதலை காதலால் மாணவியின் கழுத்தில் இளைஞர் ஒருவர் கத்தியை வைத்து மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பதினெட்டு வயது இளைஞர் தனது காதலை ஏற்க மறுத்த பள்ளி மாணவியை கத்தியை காண்பித்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் சிலர் அந்த இளைஞரிடம் பேச்சு கொடுத்தபடியே அவரது கவனத்தை திசை திருப்பி பின்னால் சென்று மடக்கி பிடித்து மாணவியை காப்பாற்றினர். பின்னர் அந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருமணமான தம்பதி சட்டப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட பெண் குழந்தை பருவ வயதை அடையும் வரை தாயோட அரவணைப்புல வளரத்தான் சட்டம் முன்னுரிமை அளிக்குது. இதனால மகளை பிரியா மனமில்லாத தந்தை குழந்தையை கொன்னுட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றிருக்கார். அப்பா அப்பான்னு ஒரு நாளைக்கு 100 தடவை ஆசையா கூப்பிட்ட பிஞ்சு குழந்தையோட சங்க நெரிக்கிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. தோள்ல தூக்கி வளர்த்து மடியில போட்டு தாலாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பொத்தி பொத்தி பாதுகாத்தவரே ஒரு நாள் அந்த பெண் குழந்தைக்கு யமனா மாறுவார்னு யாரும் நினைச்சிருக்க வாய்ப்பில்லை. மனைவியுடனான சண்டையில மனதளவுல பாதிக்கப்பட்ட கணவர் வெறும் 6 வயசே ஆன தன்னோட மகளோட கழுத்தை இறுக்கி மிக கொடூரமான முறையில கொன்னு போட்டிருக்காரு. மகளுக்கு மரணத்தை பரிசா கொடுத்த அந்த தந்தையோட பேரு சதீஷ்குமார். சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர். ஸ்பீக்கர் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்த சதீஷ்குமாருக்கு மனைவியும் 6 வயசுல ஸ்டெபிரோஸ்னு தேவத மாதிரி ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு வந்ததா தெரியுது. ஒரு கட்டத்துல சதீஷ்குமாரோட ஒன்னா குடும்பம் நடத்த முடியாதுன்ற முடிவுக்கு வந்த மனைவி ஓட்டேரி மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல கணவர் மீது புகார் அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சதீஷ்குமார் சமாதானம் பேசியும் மனைவி கொஞ்சம் கூட மனசு மாறலன்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு மகளை வெளியே அழைச்சிட்டு போன சதீஷ்குமார் ஆலந்தூர் MKN சாலையில இருக்க விடுதியில அறை எடுத்து தங்கி இருக்காரு. அப்பாவோட ஜாலியா அவுட்டிங் வந்திருந்த அந்த பாப்பாவுக்கு அடுத்து நடக்கவிருந்த படு பயங்கரத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா மகளை தன்னை விட்டு பிரிச்சிடுவாங்களோன்னு பயந்த சதீஷ்குமார் 2 பேரும் ஒன்னா செத்து போயிடலாம்ன்ற முடிவுக்கு வந்திருக்காரு. மனச கல்லாக்கிட்டு 6 வயது மகளோட கழுத்தை இறுக்கி துள்ள துடிக்க கொலை செஞ்சு இருக்காரு. மகள் இறந்த பிறகு தானும் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்து விட சதீஷ்குமாரும் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள அவரோட சகோதரி விடுதிக்கு வேகமா வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சகோதரனை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு செய்திருக்க போலீஸ் சதீஷ்குமாரோட சிகிச்சை முடிஞ்ச அப்புறம் அவரை சிறையில அடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. பெத்த குழந்தைய பிரிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே தந்தையே மகளோட கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சிருக்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
மிகவும் ஆபத்தான வனப்பகுதியில் பொதுமக்கள் சடலத்தை தூக்கி சென்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இறந்தவரின் உடலை சாலை வசதி இல்லாமல் ஆபத்தான மலைச்சரிவில் சுமந்து சென்ற வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியை ஒட்டிய மலைப்பகுதியில் 18 மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்கிருக்கும் கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் 59 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி சாலை வசதி செய்து உத்தரவிடப்பட்டது. 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஈசல் திட்டு பகுதியைச் சேர்ந்த மணியன் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். சாலை வசதி இல்லாத நிலையில் அவரின் உடலை வனவிலங்குகள் நடமாடும் மலைச்சரிவில் தூளி கட்டி தூக்கி வந்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் வாங்கிய கடனை திரும்பத் தரக்கூறி பெண்ணின் ஆடைகளை கிழித்து தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் அழகு நிலையத்தில் வேலை பார்க்கும் கிறிஸ்டிலா பென்சியா என்பவர் முனியசாமி என்பவரிடம் 4 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் சம்பந்தப்பட்ட அழகு நிலையத்திற்குள் சென்ற முனியசாமியின் மனைவி தனது கணவரின் பணத்தை திருப்பி தர கூறி தாக்கியுள்ளார். அந்த பெண் ஆட்டோவில் தப்பிக்க முயன்றபோது அவரை தாக்கி ஆடைகளை கிழித்ததாக தெரிகிறது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மணி என்ன பிரச்சனை? கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கு. டெல்லியில் ஆட்டோவில் வந்து பெண்ணிடம் செயின் பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் சாலையில் நடந்து கொண்டிருந்த வயதான பெண்ணை நோட்டமிட்டு ஆட்டோவை சற்று தொலைவில் நிறுத்தியுள்ளார். பின் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பெண்ணிடமிருந்து நகையை பறித்துக் கொண்டு ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் குறித்து அவதூறாக பேசியதாக கன்வர் யாத்திரைகள் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையின் வாகனத்தை சூறையாடி தடுப்புகளை தீயிட்டு கொளுத்திய கன்வர் யாத்ரீகர்களால் பரபரப்பு நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கன்வர் யாத்ரீகர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். கோயில் குறித்து இளைஞர் ஒருவர் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த கன்வர் யாத்ரீகர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாகனங்களை சூறையாடி சேதப்படுத்தியதோடு அங்கிருந்த தடுப்புகளையும் தீயிட்டு கொளுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கேரளாவில் கவனக்குறைவுடன் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து காட்சி பதைக்க வைத்துள்ளது.
குடிநீர் சுத்தமில்லைன்னு முறையிட்ட மக்கள்கிட்ட எம்எல்ஏ பாட்டிலை பிடுங்கி வீசினது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கோரி வந்த பொதுமக்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட எம்எல்ஏவின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாதம்பேட்டை பகுதியில் கடந்த சில மாதங்களாக சேரும் சகதியுமாக குடிநீர் வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் தாதம்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்க ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் வந்த நிலையில் கலங்கிய நீரை பாட்டிலில் கொண்டு வந்து பொதுமக்கள் முறையிட்டனர். முதலில் பிரச்சினை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த எம்எல்ஏ திடீரென ஆக்ரோஷமாக தண்ணீர் பாட்டிலை பிடுங்கி எறிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து காரில் ஏறி புறப்பட முயன்ற எம்எல்ஏவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவில் வெள்ளத்தில் சிக்கி பெண் உயிருக்கு போராடிய காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவின் கன்சாஸ் நகரில் வெள்ளத்தில் சிக்கி மரக்கிளையை பிடித்து உயிருக்கு போராடிய பெண் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் பெண் ஒருவர் மரக்கிளையை பிடித்து உயிருக்கு போராடுவதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் பெண்ணை மீட்டு முதலுதவி அளித்தனர். கனமழை வெள்ளம் காரணமாக கன்சாஸ் நகர் மக்கள் பலர் தங்கள் உடைமைகளையும் வாகனங்களையும் இழந்துள்ளனர். திருமணமான 2வது நாளில் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழந்த வழக்கில் சிசுவை குழி தோண்டி புதைத்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 17 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் திருமணமான 2 நாளில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் சட்டவிரோதமாக சிறுமியை திருமணம் செய்ததாக கூலி தொழிலாளி சக்திவேலை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்த சிறுமி கர்ப்பமாக இருந்ததாகவும் கருகலைப்பான நிலையில் 3 மாதங்களே ஆன சிசுவை புஞ்சை புளியம்பட்டி வாரசந்தை பகுதியில் குழி தோண்டி புதைத்ததாக கூறி அதிர வைத்துள்ளார். இதன் அடிப்படையில் தாசில்தார் முன்னிலையில் புதைக்கப்பட்ட சிசுவின் உடல் பாகங்களை தோண்டி எடுத்து அரசு அதிகாரிகள் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்த சக்திவேலின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பெட்ரோல் நிரப்பி பணம் தராமல் நான் யார் தெரியுமா என தாக்குதலில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தர மறுத்த வாடிக்கையாளர் டீலரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் யாருன்னு தெரியுமா என கூறி பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் விற்பனையாளரையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கியுள்ளது. காட்சிகளை காவல் நிலையத்தில் சமர்ப்பித்து பெட்ரோல் பங்க் டீலர் புகார் அளித்துள்ளார். முறையாக விசாரணை செய்யாமல் இரு தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜஸ்தான்ல ஒரு ஹோட்டல் வளாகத்தில் பாம்பு பண்ணையில் இருக்கிற மாதிரி ஏராளமான பாம்புகள் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் தோட்டத்தில் 18 குட்டிகளுடன் நல்லபாம்பு மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோட்டல் மேலாளர் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற விலங்குகள் மீட்புக் குழுவினர் தோட்டத்திலிருந்த 19 நல்ல பாம்புகளையும் பத்திரமாக பிடித்து சென்று காட்டுப்பகுதியில் விட்டனர்.
நடு ரோட்டில் மக்கள் நீதி மைய பெண் நிர்வாகிக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் ஏற்பட்ட கைகலப்பு பிரச்சனையில் காவல்துறை 2 தரப்பு மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆகிறதுக்காக தன்னை தயார்படுத்தி வந்தவர் டென்ஷன் ஆனதால் இப்போ அவர் ஆசைப்பட்ட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிருக்கு. இந்த செய்தி தொகுப்புடன் தந்தி டிவியின் இன்றைய பரபரப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10 மணிக்கு. நன்றி, வணக்கம். நடுரோட்டில் பெண் பயணியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செருப்படியும் வாங்கிய ஆட்டோ டிரைவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே இந்த காணொளி சமூக வலைதளத்திலும் வைரலாக பகிரப்பட்டுள்ளது. வீடியோவை பலமுறை ரீவைண்ட் செய்து பார்த்த நெட்டிசன்கள் பலரும் கமெண்ட் பாக்ஸில் ஆட்டோ ஓட்டுநருக்கு ஆதரவாகவும் பெண் பயணிகளுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். எப்ப பார்த்தாலும் ஆம்பளையவே குற்றம் சொல்லாதீங்க, அந்த அம்மா தான் அடிக்கிறாங்க, ஆட்டோக்காரர் பாவம் என சமூக வலைதளங்களில் அவர் பக்கம் அனுதாப அலைவீச தொடங்கி உள்ளது. நீங்க கை வச்சீங்க. உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். பெண் பயணியிடமும் சாலையில் கடந்து சென்ற பாதசாரிகளிடமும் விசாரிக்க வந்த போலீசிடமும் லெப்ட் ரைட் என கன்னத்தில் பலார் வாங்கிய ஆட்டோ டிரைவரின் பெயர் பிரசாத். சென்னை 1000 விளக்கு பகுதியை சேர்ந்தவர். 25 வயதாகும் பிரசாத் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கிறார். காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருந்தவர் அதற்காக உடற்பயிற்சிகள் செய்து தேர்வுக்கு தயாராகி வந்ததாகவும் தெரிகிறது. அரசு உத்தியோகம் கிடைக்கும் வரை பொறுப்பாக ஆட்டோ ஓட்டி குடும்பத்திற்கு உதவலாம் என நினைத்த பிரசாத் தனியார் கால் டாக்ஸி செயலியில் தன்னுடைய ஆட்டோவை ரெஜிஸ்டர் செய்து சவாரி எடுத்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் திங்கட்கிழமை மதியம் தீநகரிலிருந்து மாநில கல்லூரிக்கு செல்வதற்காக ஒரு பெண் சவாரியை பிக்கப் செய்திருக்கிறார். அதற்குரிய கட்டணமாக 170 ரூபாய் காட்டியிருக்கிறது. பிரசாத் அந்த பெண்ணை அழைத்து செல்லும் வழியில் அவருடைய தோழியையும் பிக்கப் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, மேடம் ஏதாச்சும் பேமெண்ட்டுக்கு மேல போட்டு கொடுப்பாங்க என நினைத்த பிரசாத்தும் பெண் பயணியின் தோழியை பிக்கப் செய்துவிட்டு கிளம்பியிருக்கிறார். ஆனால் ரூட் நன்றாக தெரிந்த காரணத்தால் அவர் கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு மாநில கல்லூரிக்கான ஷார்ட் ரூட்டில் பயணித்ததாக தெரிகிறது. அதோடு மதியம் வேளை டிராபிக் இல்லாத காரணத்தால் அவருடைய செயலியில் அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட ஸ்பீடாகவும் ஆட்டோவை ஓட்டியுள்ளார். இதனால் பதறிய பெண் பயணிகள் கூகுள் மேப்பை ஃபாலோ செய்யாததற்கும் ஓவர் ஸ்பீடில் ஆட்டோவை ஓட்டியதையும் கண்டித்துள்ளனர். இதனை கேட்டதும் கடுப்பான பிரசாத், மேடம் நீங்க கொடுக்கிற 170 ரூபாய்க்கு இப்படிதான் ஓட்ட முடியும் என சென்னை ஸ்லாங்ல தெரிவித்துள்ளார். இதனை கேட்டதும் தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்த பெண் பயணி, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க, எனக்கே இந்த நிலைமைனா அப்புறம் மத்த பெண்கள் நினைச்சா பயமா இருக்கு என ஆதங்கப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய வாக்குவாதம் முற்றிவிடவே சாந்தோம் அருகே ஆட்டோவை நடுரோட்டில் நிறுத்திய பிரசாத் இருவரையும் பாதி வழியில் இறங்கி செல்லுமாறு மரியாதையுடன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சர்வீஸ் முடிவதற்குள் எப்படி இறங்க முடியும் என கேட்ட பெண் பயணிகள் இருவரும் ஆட்டோ உரிமையாளர்களைப் போல வண்டியிலேயே அமர்ந்து கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவதாக மிரட்டியிருக்கிறார்கள். அப்போதும் கூட, மேடம் நீங்க சவாரிக்கு காசெல்லாம் தர வேணா, இறங்கிடுங்க என மறுபடியும் பிரசாத் அவருடைய ஸ்டைலில் தெரிவித்துள்ளார்.
இறங்க முடியாது. நீங்க இப்படி நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. உங்களுக்கு வேற ஆட்டோ பாத்துக்கங்க. நான் ஒண்ணு உங்ககிட்ட காசுலாம் கேட்கல. இறங்குனா இறங்குனா. இதன் தொடர்ச்சியாக நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க என அந்த பெண் பயணி கெத்து காட்ட ஆட்டோ டிரைவர் பிரசாத்தும் எங்க அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், எங்க மாமாவும் போலீஸ்னு அவர் பங்கிற்கும் பதிலடி கொடுத்துள்ளார். இன்று 2ல 1 பார்க்காம விடக்கூடாது என்கிற முடிவோட இருந்த பெண் பயணி நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என வண்டியிலிருந்து கீழே இறங்கி ஆட்டோ சாவியை எடுக்க முயற்சித்திருக்கிறார். இதனை பார்த்து கொதித்தெழுந்த பிரசாத் அந்த பெண் பயணியை அடித்ததாக கூறப்படுகிறது. இருவரும் நடுரோட்டில் மாறி மாறி தாக்கிக் கொள்ள சம்பவத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூலிங் கிளாஸ் போட்ட பயணியும் ஆட்டோ டிரைவரை சிறைப்பிடித்து கஸ்டமரிடம் இப்படிதான் பேசுவியா என கடிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கை வச்சீங்க. சூழல் பெண்களுக்கு சாதகமாக இருப்பதை உணர்ந்த பெண் பயணிகள் ஆட்டோ ஓட்டுநரை செருப்பால் அடித்தும் காலால் எட்டி உதைத்தும் தாக்கி உள்ளனர். அவ்வழியாக வேறொரு வழக்கு விசாரணைக்காக எமர்ஜென்சியாக சென்று கொண்டிருந்த காவலர் வண்டியை நிறுத்தி அங்கிருந்த பொதுமக்களிடம், சார் அவனை அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க, நான் எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கேன் என தெரிவித்த போது, சார் நானே ஸ்டேஷன் வரேன் சார், இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என பிரசாத் தெரிவித்தது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஹலோ, நீங்க தான் சார் நானே ஸ்டேஷன் வரேன் சார். சார் நானே ஸ்டேஷன் வரேன். இதுக்கு மேல கம்ப்ளைன்ட் கொடுக்காம நான் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பெண் பயணி ஆட்டோ ஓட்டுநரை புறம்போக்கு, ஆட்டோ நாய் என அவர்களுடைய மீட்டரில் நாகரிகமாக திட்டி தீர்த்துள்ளனர். இதனால் சூடான பிரசாத் சென்னை பாஷையில் ஆபாசமாக அந்த பெண் பயணிகளை திட்டி தீர்த்ததும் மட்டுமின்றி அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் குறித்தும் அநாகரிகமாக பேசியிருக்கிறார். என்ன பேசுறீங்க? பெண்கள் நடக்கும் அத்தனையையும் வீடியோ பதிவு செய்வதால் ஆரம்பத்திலிருந்தே சும்மா இருறா என அட்வைஸ் செய்த பொதுமக்களும் போலீஸ்காரரும் ஒரு கட்டத்தில் பிரசாத்திற்கு லெப்ட் ரைட் கொடுத்து சைலண்ட் ஆக்கி உள்ளனர். எங்க மாதிரி ஆளுங்களே அவன் இப்படி பண்றான். அப்ப நார்மல் லேடிஸ் அத என்ன பண்ணுவாங்க? ஆமா போங்க, முதல்ல Dress ஒழுங்கா போடுங்க. இந்த சம்பவம் நடந்து முடியும் வரை பிரசாத்திற்கு அந்த பெண் யார் என்றே தெரிந்திருக்கவில்லை. அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பிறகுதான் அந்த பெண் பயணி மக்கள் நீதி மையத்தின் பெண் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸ் என்பது அந்த ஆட்டோ டிரைவருக்கு தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக ஸ்னேகா மோகன்தாஸ் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் பிரசாத்தை காண வந்த அவரது தாய் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அறிந்ததும் மகனின் ஃபியூச்சரே கேள்விக்குறியாகிவிட்டதே என நினைத்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். அவரை உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் எடுத்த கேள்வி, புள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னமே, என் புள்ளெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எல்லா தாயுமே பேசுறது தான். அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வீடியோ காமிச்சோன்னே வாயை மூடிக்கிட்டாங்க. அவங்க என்ன அசிங்கமாக எங்களை திட்டின வீடியோ காமிச்சோன்னே வாயை மூடிக்கிட்டாங்க. எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொன்னாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் அவங்க வந்து மயக்கம் வந்த மாதிரி தெரில. உண்மையாக அவங்களுக்கு மயக்கம் வந்ததா இல்லையான்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம்.
ஸோ மயக்கம் வந்த மாதிரி இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கூடயே அவரையும் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் கூட இருக்காங்க. ஸோ இல்லை அவங்க ட்ராமா பண்ணுறாங்களா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பேசினவங்க நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து மயக்கம் வர மாதிரி ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. காவல்துறையினர் பிரசாத்திடம் மேற்கொண்ட விசாரணையில் தன் மீது தவறு இல்லை என்றும் ஸ்னேகா மோகன்தாஸ் மற்றும் அவருடன் வந்த வடமாநில பெண் இருவரும் தன்னை உசுப்பேற்றி வீடியோ ரெக்கார்டு செய்துள்ளதாகவும் தன்னை தூண்டிவிட்டு அதன் பிறகு செருப்பால் அடித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரசாத் அளித்த புகாரின் பேரிலும் கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தும் ஸ்னேகா மோகன்தாஸ் மீது ஆபாசமாக பேசுதல் மற்றும் தாக்குதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்த ஸ்னேகா மோகன்தாஸ் ஆட்டோ ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். ஆட்டோ எடுக்கும் போதே அவர் வந்து பாத்தீங்கன்னா மேப் ஆஃப் பண்ணிட்டாரு. சரி ஒருவேளை ரூட் தெரியும் போல இருக்கு, அவரே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக தான் போயிட்டு இருந்தோம். ஒரே ரோடு டைரெக்டாக போயிருந்துருக்கலாம். நாங்கள் ஏன் இவ்வளோ சுற்றி போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. சரி நாங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. போயிட்டே இருக்கும் போது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண ஆரம்பித்தார். எதிர்க்க வர வண்டிக்கு ஆப்போசிட் லேனில் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சோன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேருக்குமே கோவம் வந்துருச்சு. ஒரு பள்ளத்தில் போயிட்டு டப்புன்னு போட்டார். எங்களுக்கு கோவம் வந்துட்டு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப திமிராக பதில் சொன்னார். இறங்குங்கடின்னாரு. எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வாடி போடின்னு பேசுகிறேன், என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஆக்சுவலாக நார்த் இந்தியன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா நானும் வந்து வெளியூருன்னு நினச்சிட்டு என்ன ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே ஆடுறீங்களா, சீன் போடுறீங்களா அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைங்களை எங்களை பேச ஆரம்பித்தார். என்னை பற்றியும் என்னோட ட்ரெஸ்ஸு பற்றியுமே பேசினார். ஸோ இவங்களை வந்து காலில் போட்டு டோர் வச்சு டொம்முன்னு அடிச்சார். எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் யார் தெரியுமா, எங்கள் அம்மா வந்து ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நீ யார்கிட்ட எவன்கிட்ட வேணாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிராக பேச ஆரம்பித்தாங்க. பலார்னு ஒன்று இங்கே வச்சார் கழுத்துலேயே. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. அடித்த உடனே நானும் இழுத்து போட்டு அடிச்சிட்டேன். சூப்பராகவே அடித்தேன், நல்லாவே அடித்தேன். மேலும் மக்கள் நீதிமய்ய கட்சியின் முக்கிய பொறுப்பில் உள்ள தனக்கே இந்த நிலை என்றால் சாதாரண பெண்களிடம் இது போன்ற ஆட்டோ டிரைவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என நினைத்து பார்க்கவே பயமாக உள்ளது என தெரிவித்திருக்கிறார். சும்மா கடந்து போன 2 லேடிஸ் என்னம்மா ஆம்பளை புள்ளைய வந்து செருப்பால் அடிக்கிற அப்படின்றாங்க. எனக்கு அங்கதான் எனக்கு புரியல. அதுனா ஆம்பளை பொம்பளைங்கிறது எனக்கு புரியல. ஒருத்தங்க தப்பு செஞ்சிருக்காங்க, என்னை போட்டு அடிச்சிருக்காங்க. அங்க ஒரு சொல்லிட்டு போறது ஒரு சக பெண்மணி வந்து அதை சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் சொல்றேன், உங்களை மாதிரியான பெண்கள்னால தான் இப்படி இருக்கிறோங்கிறதையும் நான் சொல்லிட்டு போறேன். அப்பனா ஆம்பளை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அடி வாங்குறது பொண்ணு, அது வந்து கேட்கவும் கூடாது, அவளோட பாதுகாப்புக்கு சண்டையும் போடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு. அது ஒரு சக பெண் சொல்லும் போது இன்னும் வருத்தம் அளிக்குது. அது சமீப காலமாக மெட்ரோ நகரில் உள்ள ஆட்டோ டிரைவர்கள் பெரும்பாலும் தனியார் செயலிகள் மூலம் கிடைக்கும் சவாரியை நம்பிதான் பிழைப்பை ஓட்டி வருகின்றனர். ஆனால் தனியார் செயலிகள் கமிஷன், GST என கட்டணமாக கஸ்டமரிடம் பெறும் பணத்தில் 20 முதல் 30% வரை கட்டாய வசூல் செய்வதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கஸ்டமர்களிடம் கூடுதலாக பணம் கேட்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இதனால் தினமும் பல இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கஸ்டமர்களுக்கும் இடையே இதுபோன்ற தகராறு நடந்து வருவது வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் இத்தனை காலமாக ஆட்டோ டிரைவர்ஸ் மீதே விமர்சனங்களை முன்வைத்து கடிந்து கொண்ட நெட்டிசன்களும் பொதுமக்களும் இந்த விவகாரத்தில் ஆட்டோ டிரைவருக்கு ஆதரவாகவும் கமெண்ட் செய்து வருவது கவனத்திற்கு உரியதாக மாறியிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பொம்பளை ஆட்டோ டிரைவர் இருந்தாலும் என்ன போட்டு அடிச்சிருந்தாலும் நான் அதை தான் பண்ணியிருப்பேன். இங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிறது பிரச்சனை கிடையாது, இங்க ஏழையா பணக்காரனுங்கிறது பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தனி நபரோட ஒழுக்க சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் வர இந்த மாதிரி பெண்கள் வாய்ஸ் அவுட் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமா வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இதுவே உங்க வீட்டு பொண்ணுக்கு, உங்க அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அக்காக்கோ நடந்திருந்தா இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்களா?